ஏன் அண்ணாமலை அவர்களுக்கு பின்னாடி போறீங்க அப்படின்னு கேட்டவங்களுக்காகவும் மத்த கட்சியில கூப்பிட்டவங்களுக்காகவும் ஆனா இந்த பதிவு இது. அண்ணாமலை அவர்களை ஏன் பின்னாடி போறோம் அப்படின்னா, என் வீட்டுல பையன் இருக்காங்க, என் வீட்டுல பொண்ணு இருக்காங்க, என் பையனை இப்படி வளர்த்தணும், இந்த மாதிரி வளர்த்தணும் அப்படின்னு சொன்னா அவரு மாதிரிதான் நான் வளர்த்தணும் அப்படின்னு சொல்லி அவரு பின்னாடி போயிட்டு இருக்கேன். என் குழந்தைகளோட எதிர்காலம் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தில் இருக்கிற அத்தனை குழந்தைகளுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு இவர் மாதிரி வளர்த்த முடியும் அப்படிங்கறதுனாலதான் அண்ணாமலை அவர்கள் பின்னாடி நாங்க போயிட்டு இருக்கிறோம். நீங்க சொல்லுங்க, நீங்க போயிட்டு இருக்கீங்களா, நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்க தலைவர் மாதிரி உங்க பையன் வரணும், உங்க பொண்ணு வரணும்னு சொல்லி உங்களால மனசார சொல்ல முடியுமா? யாருக்காவது அந்த திராணி இருக்குதா? யாருனாலையாவது பண்ண முடியுமா? என் தலைவர் இருக்காருங்க, என் தலைவர் பண்ணி காட்டியிருக்காருங்க. கர்நாடகத்துல இன்னைக்கு போனாலும் அவர்னால அரசியல ஜெயிக்க முடியும். அத்தனை தொண்டர்கள் கர்நாடகத்துல இருக்காங்க. ஏன் இங்க வந்திருக்காரு? தமிழ்நாட்டுல அடிப்படை சிஸ்டத்தை மாத்தணும்னு சொல்லி அத்தனையும் அங்க அத்தனை பண்ணி, அத்தனை சாதனைகளை பண்ணி, அத்தனை குற்றவாளிகளையும் கூண்டலை ஏத்திட்டு இங்க வந்திருக்காரு. தமிழகத்துல எந்த பொண்ணுக்கும் எந்த ஒரு குழந்தைக்கும் எதிர்காலத்துல நல்லா இருக்கணும், அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும், சட்ட ஒழுங்கு இருக்கணும்னா அண்ணாமலை அவர்கள் தான் ஒரே தீர்வு. தமிழகத்தினுடைய ஒரே தீர்வு அண்ணாமலை அவர்கள் தான். எப்போ அண்ணாமலை என்ன சொன்னாலும் அவருக்கு பின்னாடி நாங்க போறோம் அப்படின்னா, அறிவார்ந்த ஒருத்தரின் பின்னால், ஒழுக்கமான ஒருத்தரின் பின்னால் நாங்கள் போவது எங்களுக்கு பெருமை, எங்கள் குழந்தைகளுக்கு பெருமை, தமிழகத்தின் எதிர்காலத்திற்கு பெருமை.